தினகரன் பக்கம் திரும்பும் பாஜக, அமைதி காக்கும் சசிகலா. தேர்தல் முடிவுக்கு பிறகு பாஜகவோட தினகரன் நட்புறவை பேணுவாராங்கிறது இப்போ மிகப்பெரிய கேள்வியா எழுந்திருக்கு. அமமுக தினகரனின் அரசியல் தேர்தலுக்கு பிறகு எப்படி பயணப்பட போகிறது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இப்ப எழுந்திருக்கு. அதோட அமமுக மேல பாஜகவின் குறியும் அழுத்தமா விழுந்திருப்பதா சொல்றாங்க. தினகரனை பொறுத்த வரைக்கும் மிக தேர்ந்த அரசியல்வாதி, நுணுக்கம் தெரிந்தவர். இதுவரைக்கும் இவர் தேர்தலில் போட்டியிட்டு வரும் நிலையில 3வது இடத்தை தன்னகத்தே வச்சிருந்தாரு. ஆர்கே நகர் தேர்தலில் எப்படி சசிகலா இல்லாமலேயே ஒரு தாக்கத்தை தமிழக அரசியலில் ஏற்படுத்தினாரோ அதே மாதிரி இந்த 2021 சட்டமன்ற தேர்தலையும் சசிகலா இல்லாமலேயே மாற்றத்தை ஏற்படுத்துவாருன்னு அவருடைய கட்சி நிர்வாகிகள் தெரிவிக்கிறாங்க. அந்த வகையில் டிடிவி தினகரனின் அரசியல் அணுகுமுறைகளை கண்காணிக்கும்படி டெல்லி மேலிடம் உத்தரவிட்டிருக்கான். இதுக்கு காரணம் இருக்கு. மொத்தம் 3 காரணங்கள் சொல்லப்படுது. முதலாவதா, இந்த முறை தினகரனின் அமமுகவின் ஓட்டுகள் பிரிப்பது அதிமுகவின் ஓட்டுகளை தான் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம்தான். சிறுபான்மையினர் இந்த முறை கூட்டணியில் எஸ்டிபிஐ ஒவைசி இருக்கும் பட்சத்தில் அமமுகவுக்கு ஓரளவு சிறுபான்மையினர் வாக்குகள் விழக்கூடும்னு தெரியுது. சிறுபான்மையினர் ஓட்டுக்களை எவ்வளவுக்கு எவ்வளவு அமமுக பிரிக்குதோ அது அப்படியே திமுக செல்ல வேண்டிய வாக்குகளாக தான் இருக்கும். இதைத்தான் பாஜக எதிர்பார்க்குது. திமுகவையே குறி வச்சு கொண்டிருக்கும் பாஜகவுக்கு திமுகவின் ஓட்டு பலத்தை குறைக்க அமமுக மூலம் கிடைக்கும் பெரிய பிளஸ் இதுவாக தான் இருக்க முடியும். அடுத்ததா, ஓட்டு வங்கி இந்த முறை அமமுகவுக்கு அதிகமாகும்னு சொல்றாங்க. கடந்த முறை தேர்தலில் 5% வாக்கு வங்கியை தக்க வச்சிருந்தாரு டிடிவி தினகரன். அது மட்டும் இல்லாம உள்ளாட்சி தேர்தலில் 95 ஊராட்சிகளில் அமமுக வெற்றி பெற்றிருந்தது. கயத்தாறு கண்ணங்குடி தொகுதியில் சேர்மன் பதவியும் கைப்பற்றி அதிமுகவுக்கே சவால் தந்தது அமமுக. வழக்கமா உள்ளாட்சி தேர்தல்னு வந்தாலே 90% ஆளுங்கட்சி தான் அந்த தேர்தல்களில் வெற்றி பெறுங்கிறது வழக்கமான ஒரு உண்மை. இந்த நடைமுறையை உடைத்தது திமுக. அந்த வகையில் அமமுகவும் பல இடங்களில் 2வது இடத்தை தக்க வச்சதை மறுக்க முடியாது. இதே பலம்தான் இந்த முறை தேர்தலையும் கூடியிருக்கு. சசிகலா இல்லாத பட்சத்தில் தென்மண்டலங்களின் ஓட்டுகளை பிரித்து கொங்கு மண்டலத்திலையும் ஓரளவு வாக்குகளை தனக்கு சாதகமாக மாற்றி இருப்பதா தெரியுது. எனவே ஓட்டு வங்கி தினகரனுக்கு அதிகமானா இதை வச்சு பாஜக வேறு விதமான காய் நகர்த்தல்களை ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க. இறுதியா, டிடிவி தினகரனை ஒட்டி சில முக்கிய முடிவுகளை பாரதிய ஜனதா கட்சி எடுக்கலாம் அல்லது சில சாதகமான காரியங்களை செய்யலாம்னு சொல்றாங்க. இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா இபிஎஸ் ஓபிஎஸ் தனக்கு எதிராக திருப்பி விடாம தடுத்து நிறுத்தும்படியான காரியத்தை பாஜக செய்யும்னு தினகரனே நம்புறாராம். தேர்தலுக்கு கொஞ்ச நாள் முன்பிருந்தே பாஜகவை விமர்சிப்பதை நிறுத்திக்கிட்டாரு தினகரன். நமது குறி திமுக தான், எதிரிய துரோகியை வீழ்த்துவதே நமது லட்சியம் அப்படின்னு சொல்லி பாஜகவை விமர்சிக்காமலும் கண்டுக்காமலும் நாசுக்கா ஒதுங்கியதையும் இங்கு நாம குறிப்பிட வேண்டியிருக்கு. அப்படியானா எதிரிக்கு எதிரி நண்பன் என்கிற பாணியில இந்த 2 கட்சிகளின் பயணம் அமையுமா? சசிகலாவை வச்சு பாஜக வேறு ஏதாவது பிளான்ல இறங்க போவதா அப்படிங்கிறது தெரியல. எதுவா இருந்தாலும் வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு இதுல ஏதாவது ஒன்று நடந்தே தீரும்.